இழந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் என்று எழுதப்பட்டிருக்கு. வல்லமைனா என்ன அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ளணும். தேவனுக்கு மகிமை. கர்த்தர் இருக்கிறாரு, வல்லமை இருக்கிறது. வல்லமை தேவனுக்குள்ள இருக்கிறது. வல்லமை தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு. வல்லமை தேவனுடைய கிரிகளில் இருக்கு. வல்லமை தேவன் செய்கிற அற்புதங்களில் அதிசயங்களில் இருக்கு. வல்லமை தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளில் இருக்கு. ஒரு எல்லை சொல்ல மாட்டீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டது, ஆராதனை செய்கிற ஒரே ஒரு முக்கிய காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய வருகையில் போகணுங்கிறது தான். சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய வருகையில் போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருக்கு ஏற்ற மாதிரி, அவருக்கு மகிமை உண்டாக, அவருக்கு கனம் உண்டாகிற மாதிரி செய்கிறது தான் தேவன் அங்கீகரிப்பார். எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் ஒரு வீட்டுக்கு போகும்போது தங்களை அற்பமாக எண்ணி செய்கிற காரியம் எதையும் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படியே தேவனை அலட்சியமாக, அசட்டையாக, அற்பமாக எண்ணிக்கிட்டு செய்கிறத தேவன் என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நாம் குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் நம்முடைய ஆத்துமா தனிப்பட்ட ஆத்துமா. அது ஆத்துமா குடும்பத்தோடு என்ன செய்யாது? ஐக்கியப்படாது. ஆத்துமா குடும்பத்தோடு ஐக்கியப்படாது. சரீரம் குடும்பத்தோடு ஐக்கியமாக வாழும். ஆத்மா என்ன செய்யாது? குடும்பத்தாரோடு ஐக்கியப்படாது. இந்த ஆத்மா உலகத்தின் ஆகாரத்தை சாப்பிட்டு, உலகத்தின் தண்ணீரை குடித்து, உலகத்தின் செல்வத்தினால் களி கூறுகிறது அல்ல ஆத்மா. ஆத்மா தேவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. ஆத்மா தேவனிடத்தில் மட்டும்தான் போய் சேரணும். அந்த ஆத்மா தேவனிடத்தில் போடுவதற்கு தேவன் பரலோகத்தை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் சேர்க்கும்படி தேவன் வருவார். அந்த வருகையில் நம்ம போகணும்னா நாம் என்ன செய்யணும்? நாம் வருகைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகணும். வருகையில் போக ஆயத்தமானோம். ஆயத்தமாக இருக்கமான்னு நீங்கள் பாருங்கள். ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறமான்னு பாருங்கள். தயவு பண்ணி இந்த ஆண்டவருடைய வருகையில் என்னுடைய கணவர் வருகையில் போயிடுவாரா, என்னுடைய மனைவி வருகையில் வந்துடுவாங்களா, என் மகனும் என் மகளும் வருகையில் வந்துடுவாங்களான்னு யோசிச்சு பாருங்கள். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்குது. கிறிஸ்துவுக்கு சொந்தமான குடும்பமாக இருக்கா, கிறிஸ்துவுக்கு விரோதமான குடும்பமாக இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும், கர்த்தர் வல்லமையினாலே சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தார். ஏன்னா ஜனங்கள் சமுத்திரத்துக்குள்ளே கடந்து போகும்போது அந்த வலு சர்ப்பங்கள்லாம் பாதைகளில் விழுந்துச்சுன்னு சொன்னால், சிறு பிள்ளைகள்லேருந்து முதிர் வயது உள்ளவர்கள் வரைக்கும் போகிறாங்க. அந்த பிரயாணம் அவர்களுக்கு பயமும் திகிலும் உள்ள பிரயாணமும் ஆகிடும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இங்கே தரையில் இருக்கிற வலு சர்ப்பத்தை அநேகர் அடிச்சிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. ஆனால் சமுத்திர தண்ணீருக்குள்ளே இருக்கிற ஒரு வலு சர்ப்பத்தை யாரும் இங்கன தான் வலு சர்ப்பம் இருக்குது, அங்கன தான் ஓடுதுங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அவர் தம்முடைய வல்லமையை அனுப்பின போது அந்த வல்லமை சமுத்திரத்துக்குள்ளே நுழைந்து சமுத்திரத்தின் வலு சர்ப்பங்களின் தலையெல்லாம் வல்லமை உடைத்து போட்டது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வல்லமையை நீ என்ன செய்ய? நாடு. அந்த வல்லமையை நாடு.
லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், லூக்கா 6:19, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார். இப்போ ஆண்டவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் என்ன செய்தது? குணமாக்குற வல்லமை அது. சமுத்திரத்தை பிளந்து வழி உண்டாக்குற வல்லமை அது. ஜலத்தில் இருக்கிற வலுசர்ப்பத்தின் தலையெல்லாம் உடைத்து போடுகிற வல்லமை அது. ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற வல்லமை அது. அவங்களுக்கு சுகம் கிடைக்கலன்னா செத்து போயிடுவாங்க, சுகம் பெற்றாக்கும் வாழ்வாங்க. அப்போ அந்த சுகம் கிடைக்கணும்னா ஆயுசு நாட்கள் கிடைக்கணும், பலன் கிடைக்கணும். இதெல்லாம் அவருடைய வல்லமை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த வல்லமையை நீங்கள் என்ன செய்யுங்க? நாடுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், லூக்கா 1:49, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர். பிரதர், வாயை திறந்து பேசுங்க பிரதர், நீங்கள் அப்போ தான் உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்க முடியும். சொல்லுங்க, வல்லமை உடையவர். இந்த கால வேளையிலும் அதை அப்படியே செய்வார் ஆண்டவர். சொல்லுங்க, என் தேவன் யாரு? நல்லா சொல்லுங்க, என் தேவன் யாரு? வல்லமை உடையவர். என் வாழ்க்கையில் நான் வாழ்வதற்கு, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்குள்ள மகிமையானதை தேவன் செய்வார். கண்டிப்பாக செய்வார். ஒரு எல்லை சொல்லுவோமா? அதாவது ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கணும்னாலும் அந்த மனுஷன் 80 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னா 80 வயசுக்குமே தொழிலை கற்றுக் கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த வேலையை இப்படி செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? உடனே செய்யணும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வேலையை அப்படி செய்ய, அந்த வேலையை அப்படி செய்யன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தேவனுடைய ஆலயத்தில் 2 மணி நேரம் நம்ம ஆராதிக்கிறோம். நீதி நமக்குள்ளே இருக்கணும், உண்மை நமக்குள்ளே இருக்கணும், சத்தியம் நமக்குள்ளே இருக்கணும், நியாயம் இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். தேவனுக்கிட்ட போகணும்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? அதை சரியாக செய்கிறோமான்னு தயவு பண்ணி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இன்றைக்கி சொன்னால் இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன செய்கிறோங்கிற அந்த மேட்டிமைக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தாலும் வரும். அது நீதி இல்லை அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு முன்னாடி போய் நம்ம நிற்க முடியாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தூக்கம் வந்து பிறந்த குழந்தையிலிருந்து இது வரைக்கும் நம்ம தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். தூங்காத ராத்திரி கிடையாது. ஒரு அழி சொல்லுவோமா? சொல்லுங்க, 10 நாள் நான் தூங்கலைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? 10 நாள் நான் தூங்கலைன்னு. தூங்குறோம். ஆனால் சனிக்கிழமை நைட்டு நல்லா தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் லேட்டாக வர்றோம். வேலைக்கு போகும்போது நம்ம எப்படி எழுந்து போகிறோம், ஆலயத்துக்கு வரும்போது எப்படி எழுந்து வரோம்னு சொல்லி நீங்கள் அல்ல, நான் அல்ல, தேவன் தம்முடைய சொந்த கண்களாலே நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். கணக்கு சொல்லணும்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. நியாய தீர்ப்புக்கு நம்ம போய் நம்ம காரியங்களை சொல்லணும்னு ஒரு வசனம் சொல்லுது. ரகசிய வரிகளை கணக்கு கொடுக்காமலும் நியாய தீர்ப்புக்கு போகாமலும் ரகசிய வரிகளை நாம் போய்விடுவோம் என்ற வசனம் சொல்லுகிறது. இப்போ எதுக்கு நம்ம வந்து சரியாக இருக்கணும்? எதுக்கு சரியாக இருக்கணும்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சங்கீதம் 27 சங்கீதம் 27:4 கடைசி வரியில்,
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே என்ன செய்வேன்? நாடுவேன். கர்த்தரையும் அவருடைய வல்லமையை என்ன செய்யுங்க? நாடுங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தின் தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த எண்ணங்கள் வருதா பாருங்க. தேவனுடைய ஆலயத்தை குறித்த எண்ணம் வருதா? ஒரு சகோதரனுக்கு இடநாட்களில் வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்தை குறித்த எண்ணம் இருக்குதா? எனக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி இருக்கா? எனக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலன் இருக்கா? எனக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையின் உணர்வு இருக்கா? எனக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையின் மனம் திரும்புதல் இருக்கா? எனக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரட்சிப்பு இருக்கா? எனக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் தேவனோடு உள்ள ஐக்கியம் எனக்கு சரியா இருக்கா? ஒரு எல்லி சொல்லுவோமா? நம்ம வாட்டில் சர்ச்சில் உட்கார வீட்டுக்கு போக, வீட்டில் இருக்க சர்ச்சுக்கு வர, வீட்டுக்கு போக, சர்ச்சில் வந்து உட்கார, வீட்டுக்கு போக, பிரயோஜனம் இல்லாத முடிவாகிடக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. பிரயோஜனம் இல்லாத முடிவாக இருக்கக்கூடாது. செய்யக்கூடியதை நம்ம திருத்தமா, செம்மையா, நன்மையா, உண்மையா, பரிசுத்தமா, தெய்வ பயத்தோட, தேவ சித்தத்தோட இணைந்து நம்ம செய்யணும். நம்ம ஆராதிக்கிறது தேவனை வெளியில் போய் பேசுறது, வெளியே போய் வாழ்கிறதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அது ஆண்டோடைய வரிகளை என்ன செய்ய முடியாது? போக முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்காமல் இஸ்ரவேலில் ஒரு மனுஷன் போய் வீட்டுக்கு என்ன செய்கிறாருன்னா விறகு பொறிக்கிட்டு இருக்காரு. வெளியில் என்ன செய்கிறாரு? சொல்லுங்க. அது என்ன தவறாது? பசிக்கு ஒரு 2 அப்பம் சுட்டு சாப்பிட 2 விறகு பொறுக்கிறது தவறா? தவறு தாங்க. 6 நாள் இருக்குதுங்க நீங்கள் விறகு பொறுக்கிறதுக்கு. கர்த்தருடைய ஓய்வு நாள் வந்து கர்த்தரை மட்டும் ஆராதிக்கிற நாள். வேற எந்த வேலையும் இஸ்ரவேலில் செய்யக்கூடாது. ஒரு வேலை சொல்லுவோமா? அவர் விறகு பொறிக்கு இருந்தாருங்க. அதை பார்த்துட்டு ஒரு மனுஷன் வந்து மோசிக்கிட்ட சொல்கிறாரு, ஐயா ஓய்வு நாளில் அவன் விறகு பொறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அவனை பிடிச்சி கொண்டுட்டு வந்து வீட்டு காவலில் வைங்க அப்படின்னாரு. காவலில் வச்சுட்டு மோச போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா இஸ்ரவேலில் ஒரு மனுஷன் ஓய்வு நாளில் போய் விறகு பொறிக்கிட்டு இருக்கான் ஐயா அப்படின்ட்டு. அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனை பாளையத்துக்கு வெளியில் கொண்டு போய் வச்சு எவன் முதல்ல பார்த்தானா அவனை கல்லெடுத்து அடிக்க சொல்லு. இஸ்ரவேலர் எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லடிச்சு என்ன செய்யுங்க? கொலை பண்ணிருங்கன்னு சொல்லிட்டார். எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிங்க? இன்றைக்கு நம்ம துணிகரமாக சில காரியங்களை செய்கிறோம்னு சொன்னால் அது தேவன் அங்கீகரிக்கிறாரா நிராகரிக்கிறாராங்கிறது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. அன்றைக்கு ஆண்டவர் நீதியை குறித்து பேசினார், பரிசுத்தத்தை குறித்து பேசினார். பெருமை உள்ளவர்கள், பொறாமக்காரர்கள், ஆணவம் உள்ளவர்கள், தெய்வத்தை கனம் பண்ணாதவர்கள், தெய்வத்துக்கு பயப்படாதவர்கள், தெய்வனை தேடாதவர்கள், தேவன் சொன்ன நீதியான வாக்கியங்களுக்கும் அற்புதங்கள் அடையாளங்களுக்கு விரோதமாக அவரை கொலையே பண்ணிட்டாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. பிறகு ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல 11 சீசர்களை ஆண்டவர், நீங்கள் இஸ்ரவேல் வீட்டாரத்தில் போக வேண்டாம், நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்கள்னு சொன்னார். அந்த 11 சீசர்களையும் கொலை பண்ணிட்டாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒருத்தருக்கு கூட நல்ல மரணம் கிடையாதுங்க. அதில் லூக்காவை என்ன செஞ்சாங்கன்னா உயிரோட காலில் கயிறை கட்டி தலைகளை தொங்க விட்டுட்டு அவரை அப்படியே ஆட்டு தோலை உரிக்கிறது போல கிழிச்சு விட்டு அவருடைய தோலை உரிச்சாங்க உயிரோட. ஒரு ஆள் சொல்லுவோமா? அப்போ அவர் சொன்னாராம், என்னைய தோலை உரிக்கிறதுக்கு முன்னாடி
என் நாவை வந்து நீங்கள் அறுத்து எடுத்துருங்க. வழி தாங்க மாட்டாமல் என் தேவனை ஏதாவது நான் நிந்தித்து தூசண வார்த்தை சொல்லிட்டா எனக்கு பாவமாக போயிடும்னாராம். இப்படித்தாங்க இந்த சத்தியம் சொன்னவங்கெல்லாம் மாண்டு போனாங்க. இன்றைக்கு இருக்கிற ஒரு சில சகோதர சகோதரிகள் வந்து ஊழியக்காரர் நிம்மதியாக பாட்டை பாடி பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம என்ன பரலோக வரைக்கும் ஒரு வேதனை கொடுத்துக்கிட்டே சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியறதில்ல, சந்தோஷமாக ஊழியத்தையும் செய்ய முடியறதில்ல. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கர்த்தரையும் அவருடைய வல்லமை என்ன செய்யுங்க, நாடுங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் சங்கீதம் 65 சங்கீதம் 65 4வது வசனத்தில் கடைசி வரியில், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு வந்து உலகத்தில் வேலை செய்தால் ஆகாரம் கிடைக்கும், வஸ்திரம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், நகை கிடைக்கும், ட்ரெஸ்ஸு கிடைக்கும், அநேக பொருட்களை வந்து உலகத்தில் சம்பாதித்து நம்ம என்ன செய்யலாம், வாங்கலாம். ஆனால் இதுவரைக்கும் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறோமா, வஸ்திரம் உடுத்தி திருப்தி அடைந்திருக்கிறோமா, சம்பள பணத்தை வாங்கின அந்த பணத்தினால் திருப்தி அடைந்திருக்கிறோமா, புருஷனால் திருப்தி அடைந்திருக்கோமா, மனைவியால் திருப்தி அடைந்திருக்கோமா, பிள்ளைகளால் திருப்தி இருக்கா? இந்த உலகத்தில் நம்மளை திருப்தி செய்தது எது? அல்லேலூயா. நான் 60 வருஷம் சாப்பிட்டேன், திருப்தி அடைஞ்சிருக்கேன், யாரும் சொல்லவே முடியாதுங்க, சொல்லவே முடியாது. 10 லட்சம் கோடி பணம் என்கிட்ட இருக்குது, நான் திருப்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? திருப்தி வந்து எங்கே இருக்குது? தேவாலயத்தில் இருக்குது திருப்தி. திருப்தி எங்கே இருக்குது? பேசுங்க வாய் திறந்து. ஏன்னா ஆண்டவர் தான் வாயை கொடுத்தது. உலகத்தில் அத்தனைக்கும் பேசிட்டுங்க, பேசாமல் இருந்துட்டு போகாதீங்க, அது நல்லதில்லை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு அள்ளி சொல்லுவோமா? சங்கீதம் 45:12 2வது வரியில், ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? வல்லமையை நாடுவார்கள், வல்லமையை நாடுவார்கள், தேவாலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவார்கள். ஐஸ்வர்யவான்கள் யாரு? நல்லா சொல்லுங்க, யாரு? ஐஸ்வர்யவான்கள் தயவை நாடி உன்னை வந்து வணங்குவார்கள், வணங்குவார்கள். காரணம் என்னன்னா, இந்த சரீரம் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் பெரிய லெவல்லையும் சின்ன லெவல்லையும் சம்பாரித்து அவங்க லெவலுக்கு ஐஸ்வர்யத்தை என்ன செய்வாங்க, சேர்க்குவாங்க. ஆனால் அந்த காலங்கள் முடியும் போது அந்த ஐஸ்வர்யத்தை என்ன செய்வாங்க? சத்தம் போட மாட்டேங்கிறீங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. பாருங்க, இது ஏழைகளுக்கும் தெரியும், இது ஐஸ்வர்யவான்களுக்கும் தெரியும். அதனால் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவருடைய தயவை நாடி வணங்குவார்கள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. வல்லமையை நாடி, தேவாலயத்தை நாடி, அவருடைய தயவை நாம் என்ன செய்யணும்? நாடணும், தயவை நாடணும். லட்சத்துக்கும் ஆண்டவர் நமக்கு தேவைங்க, கோடிக்கும் நம்ம தேவை அவருக்கு தேவையில்லைங்க. லட்சத்துக்கும் கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை, கோடிக்கும் நம்முடைய உதவி அவருக்கு தேவையில்லை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவையில்லைங்க. ஒருவேளை நம்ம கையிலேருந்து டிஃபன் வாங்கி சாப்பிட்றாரா? சொல்லுங்க. நம்ம கையிலேருந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறாரா? யோசிச்சு பாருங்க.
ஏதேனை இலவசமாக கொடுத்தாரு, கானானை இலவசமாய் கொடுத்தாரு, சாலமோனுக்கு ஞானத்தை இலவசமாய் கொடுத்தாரு, சிம்சோனுக்கு பெலனை இலவசமாய் கொடுத்தாரு, சவுலுக்கு ராஜ்யத்தை இலவசமாய் கொடுத்தாரு, யூதாசுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை இலவசமாக கொடுத்தாரு. யார் எப்படி வாழ்ந்துக்கிட்டது, அதை நிலைச்சு நின்றது, அதை கைவிடாமல் யாருங்க அதை செய்தது? ஒரு எல்லை சொல்லுவோமா? ஆண்டவருக்கு 10 லட்சம் ஆடுகளையும் 10 லட்சம் மாடுகளையும் கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவர் அந்நிய கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற விரோதிகளுடைய ஆடுகளையும் விரோதிகளுடைய மாடுகளில் இருக்கிற முதல் தரமானதையும் 2ஆம் தரமானதையும் இவர் ஒதுக்குறாரு. சரியா தவறாங்க? பேச மாட்டீங்களா? இப்போ நாம் எது சரியாக செய்கிறோம், நாம் எது தவறாக செய்கிறோம், நாம் எது சரியாக நினைக்கிறோம், நாம் எது சரியாக நினைக்கல, நாம் எது சரியாக வாழ்கிறோம், நம்ம இதில் சரியாக வாழ்கிறதுன்னு நினச்சி பார்க்கணுங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நமக்கு மனசாட்சி வேணுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்க டைம். ஒரு நாள் டைம் 24 மணி நேரம். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் மட்டும் கர்த்தருக்கு கொடுக்குறோம். பாக்கி 22 மணி நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். 22 மணி நேரத்தில் எவ்வளோ கொடுக்குறோம்? கர்த்தருக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? அதை கொடுக்குறோமான்னு பாருங்களேன். என்னங்க கிறிஸ்துவின் அன்பு நம்மக்கிட்ட இருக்குது? தெய்வ பயந்தான் என்ன இருக்குது? குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு முன்னாடி என்ன சாட்சி வாழ்க்கை இருக்குது? உறவர்களுக்கு முன்னாடி என்ன சாட்சி வாழ்க்கை இருக்குது? தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். இந்த சரீரம் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும்போது ஆத்துமாவுக்கு ஆதரவு தேவன். ஆத்துமாவுக்கு ஆதரவு தேவன் இல்லைன்னு சொன்னால் எங்கே தான் போகும்? பிசாசுகிட்ட போங்க. பிசாசுகிட்ட போகும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகத்தாரும் தேவனுடைய பிள்ளைகளும் இதிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தர்கிட்ட போய் சேர என்னங்க செய்யணும்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாமே. நான் ஒரு 60 பிரேதங்களை அடக்கம் பண்ணியிருக்கிறேங்க. கொஞ்சம் கூட இருக்குன்னு சொன்னாலும் கூட தப்பு கிடையாது. அந்த நாட்களில், சுவிசேஷ நாட்களில் பழகின ஊழியக்காரவங்க ஃபோன் அடித்து சில சமயங்களில் கூப்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாள் தாயா இந்த டெத்து செய்தியை நீங்கள் எப்படியாவது வந்து கொடுத்துருங்க, நான் அடக்காதனை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வர்றையா அப்படின்ட்டு போவான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அவங்கள மண்ணுக்குள்ளே இறங்கும் போதெல்லாம் என் இருதயம் நெருப்பில் சுட்ட மாதிரி வேதனையாக இருக்குதுங்க. இந்த சண்டால பாவி ஆதாம் செய்த பாவத்தினால இந்த ஏவாளமாக பண்ணினதான இப்படியாடா மனுஷனுடைய வாழ்க்கை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இதே போல் நம்மளும் ஒரு நாள் இந்த மண்ணுக்குள்ளே போக வேண்டிய நிலைமை இருக்குதே அப்படின்ட்டு பல தடவை நான் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம், கர்த்தாவே எப்படியாவது மறுரூபமாகிற மாதிரி ஒரு இரக்கத்தை காண்பீங்க. எப்படியாவது சொல்லுங்க, மறுரூபமாகிற மாதிரி ஒரு இரக்கத்தை காண்பீங்கப்பா, வேதனையாக இருக்கப்பா. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. வேதனையாக இருக்கு ராஜா. இன்னைக்கு ஆராதிக்கிற நாளுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஓய்வு நாளுங்க. இந்த நாளை என்ன சின்ன பின்னம் பண்ணுறாங்க சில தேவனுடைய பிள்ளைகளை. தயவு செய்து யோசிச்சு பாருங்க. அது கடைசியில் தப்பாக முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால், பிரதமர்லேருந்து, முதல்வர்லேருந்து, கவர்னர்லேருந்து, ஜனாதிபதியிலேருந்து, மாவட்ட கலெக்டர் சார்லேருந்து யாரும் ஆத்மாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுங்க. ஆத்மா கண்ணுக்கு தெரியாதுங்க. சீரழிஞ்சு போயிருந்துங்க. தேவாலயத்தில் நடக்கிற பெரிய ஆராதனை சின்ன ஆராதனையாக இருந்தாலும்
தேவாலயத்தின் ஆராதனையில் அட்டன் பண்ணுறது மட்டும் பரலோக கணக்கில் சேருங்க, மற்றபடி ஒன்றும் சேராதுங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நீதிமொழிகள் 11:27 நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான். வல்லமையை, தேவாலயத்தை, தயவை, அப்போ அந்த நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ சகோதரர்களானாலும் சௌரிகளானாலும் நல்ல எண்ணத்தை தாங்க நம்ம மனசில் சிந்தையில் வைக்கணுங்க. கெட்ட எண்ணம் அங்கே வரக்கூடாதுங்க. கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா நம்மளை கெடுத்தே விடுங்க, நம்ம குடும்பத்தை கெடுத்தே விடும், ஒற்றுமையாக வாழ விடாது கெட்ட எண்ணம். ஒரு சகோதரன் பிறருக்கு தீமை செய்ய, ஒரு சகோதரி பிறருக்கு தீமை செய்யறது காரணம் என்னன்னா, எந்த சகோதரனுக்குள்ளே பொறாமை வருதோ, எந்த சகோதரிக்குள்ளே பொறாமை வருதோ, எந்த சகோதரனுக்குள்ளே எந்த சகோதரிக்குள்ளே கெட்ட எண்ணம் வருதோ, அந்த பொறாமை வந்துருச்சுனாக்க வாழ பொறுக்காது. நல்லா வாழ்கிறவங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. அக்கம் பக்கம் எல்லாமே கெட்ட எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து 40 வருஷமானாலும் 60 வருஷமானாலும் ஒரே சகோதரனுக்கு ஒரே சகோதரிக்கு 40 வருஷமும் தொடர்ந்து கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கவனிங்க பிரதர், எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ ரட்சிப்புன்னா என்னங்க? ரட்சிப்புன்னா என்ன? மனம் திரும்புதல்னா என்ன? பழைய சுவாபம், பழைய வாழ்க்கை, பழைய குணம், பழைய கிரிகளில் ஒரு கடுகத்தனை கூட இல்லாதபடி கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நம்முடைய மனதை திருப்பது தாங்க மனம் திரும்புதல். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். ஆனால் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இருந்த அந்த குணங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் இருக்குதுன்னு சொன்னாக்கா அவங்க பாடி சர்ச்சுக்கு வந்து போக தவிர அவங்க சரியாக மனம் திரும்பாதவங்க. சரியா சொல்லுங்க தயவு செய்து, மனம் திரும்பாதவங்க. அந்த சரியா மனம் திரும்பாதவங்க ஒரு ஐயாவுக்கு ஒரு வேளை சாப்பாடு, ஒரு அம்மாவுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாலும் கூட மனம் குளிர்ற மாதிரி கொடுக்கணுங்க. அதான் சாப்பாடு. வயிறு எரிகிற மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நல்ல உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம். நம்ம குடும்பத்தில் பரிசுத்த தேவன் தங்கணும், குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும், குடும்பத்தில் தேவனுடைய வாக்குத்தத்த பரிசுத்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கணுங்க. அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதம் வரணும். கையில் காசு வரும். கையில் எந்த கை சம்பாரித்து காசை பார்க்குதான் அந்த கையை அது பூரா செலவழித்து தீர்த்துட்டு போயிடும். நம்ம சம்பாதிக்கிற வேற ஆள் வந்து நம்ம வீட்டு காசை எடுத்து செலவு பண்ணுறது கிடையாது. நம்ம சம்பாதித்து வாங்கின கையே அந்த காசு பூரா செலவு பண்ணிடும். வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ லட்சங்கள் நம்ம கையில் வந்திருக்கோம். கையில் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் போட்ட அந்த கோட்டை தவிர ஒன்றும் கிடையாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நல்லா உற்சாகமாய். ஆமென். இப்போ தேவனுக்கிட்ட வந்திருக்கிறேன்னு சொன்னால் யோவான் சொல்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும். இப்போ ஆண்டவரத்தில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள் பிதாவோடு ஐக்கியமாக இருக்கணும், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும், ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்கணும், சத்தியத்தோடு ஐக்கியமாக இருக்கணும், ஆராதனையோடு ஐக்கியமாக இருக்கணும், தேவாலயத்தோடு ஐக்கியமாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரரோடு நல்லா ஐக்கியமாக இருக்கணுங்க. எந்த நேரமும் ஊழியக்காரரை ஷூட் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஆராதனை இல்லைங்க. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். என்னங்க, அவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய இரத்தத்தினால பாவங்களை கழுவி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை
சுத்திகரித்திருக்கிறது. அப்போ எல்லா சகோதரர்களும் சுத்திகரிக்கப்பட்டவங்க, எல்லா சகோதரிகளும் சுத்திகரிக்கப்பட்டவங்க தான். இவங்களோட ஆராதிச்சுக்கிட்டே இவங்களை அவமானப்படுத்துறது, பரியாசம் பண்ணுறது, கேவலப்படுத்துறது, சகோதரிகளோட ஆராதிச்சுக்கிட்டே சகோதரிகளை அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, குற்றப்படுத்துறது, குறை சொல்கிறது, அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறது என்ன ஆவியாக இருக்காத தயவு செய்து யோசிச்சு பாருங்க. தேவன் அப்படி செய்தவரா? ஆவியானவர் அப்படி செய்தா? சத்தியம் அப்படி செய்தா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இங்கே ஒரு சகோதரன் விலகினப்பட்டா நம்மளால் முடிஞ்சா போய் பிரதர் ஒரு வார்த்தை பேசலான்னு யோசிக்கிறேன், சொல்லிக்கிட்டோமா பிரதர்? சொல்லுங்கள். நீங்கள் நல்ல சகோதரன் பிரதர், நல்லா பாடுவீங்க, ஜெபிக்குவீங்க, ஆராதிக்குவீங்க. இந்த ஒரு விலகினம் உங்கள்கிட்ட இருக்கிறதாக என் கண்ணுக்கும் மனசுக்கும் தெரியுது. என் உடன்பிறப்பாக நினச்சி நான் சொல்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து மாற்றிக்குங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வர்றேன் பிரதர். இதை போய் ரட்சிக்கப்படாத ஆளுங்கள்கிட்ட, சபைக்கு வர்ற ஆளுகிட்டலாம் சொன்னால் பலன் உண்டாகுமா, பலகீனம் உண்டாகுமா? கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியம் உண்டாகுமா, ஐக்கியம் முறிக்கப்பட்டு போயிடுமா? என்ன வேலை அது? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த கிறிஸ்து எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படியே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் சாந்தமாய், பொறுமையாய், இணக்கமாய், இரக்கமாய், சகிப்புத்தன்மையாய், மன்னிக்கிறவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய், ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாய் நான் உலகத்தில் வாழணுங்க. இவங்க நம்முடைய விரோதி கிடையாது. பிசாசு ஒருத்தனே நம்முடைய விரோதியாக இருக்கிறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அவனுக்குத்தான் ஏற்று நின்னுங்கன்னு சொன்னாரே தவிர குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே ஏற்று நின்றுக்கிட்டு, சபையில் உள்ளவங்களுக்கே ஏற்று நின்றுக்கிட்டு அந்த புனிதரை ஆராதிக்க பல சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சாப்பிட்டு ஓடியாந்து கர்த்தரை ஆராதிக்க வர்ற பிள்ளைகள்கிட்ட எதிர்த்து நிற்கிறதுல நல்ல ஆவி கிடையாது. நானாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, உங்களை யாரையாவது குற்றப்படுத்தி என்ன ஆளுக்கிட்ட நீங்கள் என்னை குற்றப்படுத்தினீங்களா, அவங்க வந்து சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள். உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிற, திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் ஊழியம் செய்கிற ஒரே ஒரு ஊழியக்காரையாவை நான் குற்றப்படுத்தினேன்னு சொல்லுங்கள். உங்களால் முடியுமான்னு பார்க்குறேன். நீங்கள் எதுக்கு ஆலயத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு வந்தாரோ அதைத்தான் செய்யணும். என்னை ஆலயத்துக்கு கர்த்தர் எதுக்கு கொண்டு வந்தாரோ அந்த வேலையை தான் நான் செய்யணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேலை செய்ய போகிறோம்னு சொன்னால் வேலையை மட்டும்தாங்க நம்ம செய்யணும். அப்போ தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அங்கே தேவையில்லாதெல்லாம் சம்மந்தப்பட்டு நம்ம பேசவே கூடாது. அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. அடுத்த சகோதரனை கோபிக்க, அடுத்த சகோதரியை கோபிக்க என்ன ரைட் இருக்குது நமக்கு? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோமா, இல்லை வருமானத்தில் பங்கு கொடுக்குறோமா, இல்லை சொத்தில் பங்கு கொடுக்குறோமா, இல்லை 10 லட்சத்தை வாங்கி நம்மக்கிட்ட ஏமாத்தின என்னங்க அடுத்தவங்களை கோபிக்க நமக்கு என்னங்க இருக்கா? அடுத்தவங்களை கேவலப்படுத்தி பேச, குற்றப்படுத்த நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஆண்டவர் யாரையாவது குற்றப்படுத்தினாரா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இதெல்லாம் சரிப்படுத்தினா தாங்க நாங்கள் ஆண்டவருடைய வரிகளை போக முடியும். இதையெல்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? இதையெல்லாம் என்ன செய்யணும்? சரிப்படுத்தணுங்க. நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். ஐயா வேலை முடிஞ்சிருச்சு, போயிட்டு வரேங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, வரணும். ஏடா இந்த ஓனரை பார்த்தியாடா, ஒரு சின்ன குன்று மாதிரி அவர் வயிறு இருக்குடா, பயங்கரமான வயிறியா, பெருச்சாலி வயிறியா அந்த ஆளுக்கு இருக்குன்னு இருந்தால் சரியாக தவறான பாருங்கள். சிலர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை விளங்காமல் போக, இடையிலே வேலை இல்லாமல் போக சிலரை வந்து பகைச்சிக்கிறது காரணமே காதால் அல்ல, மூக்கால் அல்ல, நாக்கால் தாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீ பிரயாணம் பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு முன் செல்கிறார். கர்த்தர் உன் வலது பாதத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். தேவனுடைய கரம் இப்போ சிரசில் அமர்கிறது. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்னு ஒரு பிரசங்கம் பண்ணுனா தவறுகளை விட்டால் தான் வருகையில் போக முடியுமா? அதில் போக முடியாதா?
பிரசங்கம் கேட்கும்போது எது மாறணும்? சத்தமாக சொல்லுங்கய்யா. தவறுகள் மாறணுங்க. ஏன் கோடிக்கணக்கான மாணவ மாணவிகள் வந்து தேர்வு எழுதினாலும் அவங்க தேர்வு தாளை பூரா பொறுமையை உட்காந்து ஏன் திருத்துறாங்கன்னு சொன்னால், அதில் வந்து பிழை இல்லாததை கண்டுபிடிக்கிறதுக்கா, பிழையை கண்டுபிடிக்கிறதுக்கா? பிரதர், எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை சோத்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ நீங்கள் என்னைய பரலோகத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவீங்க, எனக்கு தெரியும். இந்த சபையினுடைய பொறுப்பை கர்த்தர் என் கையில் கொடுத்து இவங்கெல்லாம் வருகையில் கூட்டு வந்துன்னு சொன்னால், வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் நிப்பாட்டி எல்லாம் கிளம்புங்க போகலான்ருவேன். எல்லாத்தையும் ஊழியக்கார்ட்ட கொடுத்துட்டு அவர் வருகையில் எடுக்கிறத மட்டும் அவர் கையில் வச்சுருக்கிறார்ல. ஒரு ஆள் சொல்லவுமா வச்சிருக்கிறார்ல. யோசிங்க, ஒரு சகோதரனுக்காக இருந்தாலும் ஒரு சகோதரிக்காக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க என்னை சந்திக்கிற நேரத்தில் அதை சொல்லாமல் விடவே மாட்டேன் நான். ஏன்னா ஒன்று நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சரியாக நடத்தணும், இல்லை ஊழியக்கார் நடத்துறது சரியாக நடத்தணும். நடக்கிறதும் சரியாக நடக்காமல் நடத்துனதும் சரியாக நடக்கலைன்னா ஏகமான ஒரு சேதமாகி போயிடும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோத்திரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், நீதிமொழிகள் 10:22, நீதிமொழிகள் 17:9, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது நன்மையை நாடுங்கள். அப்புறம் இப்போ என்ன செய்ய? சிநேகத்தை வந்து நாடு. பகைச்சுக்கிறது ஈஸியாக பகைச்சுக்கலாம். ஆனால் சிநேகத்தை வந்து என்ன செய்யணும்? நாடணும். சிநேகத்தை நாடணும். ஒரு ஆள் சொல்லுவோமா? அதோட நேரில் பேசினாலும் சரி, ஃபோனில் பேசினாலும் சரி, நம்மள எதிரில் வந்து நம்மோடு பேசுகிற சகோதரனுக்கு சகோதரிக்கு வேதனை உண்டாகாதபடி பேசணும். என் உதடுகளின் அசைவு அவர்கள் துக்கத்தை ஆற்றும்னு ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். மற்ற சகோதரர்களோடு பேசும்போது அவங்களுக்கு என்ன உண்டாகக்கூடாது? யார் பேசும்போது அதை மனசில் வைக்கணுங்க, மனசில் வைக்கணும். இன்றைக்கு சில குடும்பங்களுக்கு கெட்ட பேர் வர்றது காரணம் என்னன்னா, ஸ்தோத்திரம், சொந்த மகனை தகப்பனே போய் அவன் மோசமாக இருக்கிறான், அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு வழியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஒரு திருமண சம்பந்தமாக பேச வரும்போது அந்த பையன், ஐயா அவங்க அப்பனே வந்து இப்படியெல்லாம் சொன்னாங்க, அவங்க அம்மாவே வந்து இப்படியெல்லாம் சொன்னாங்க, அவனுக்கு போய் பொண்ணு தர்றீங்களே. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இங்கே மரியாள்னு ஒரு முந்தின காலத்தில் நம்ம சபைக்கு வந்துக்கிருந்தாங்க. ஒரே பெண் குழந்தை தான், வேற இல்லை. அவங்க 2 டைம் வந்து என்கிட்ட உட்காந்து, சாப்பிட்றாயா படுத்துக்கிறாயா, சாப்பிட்றாயா படுத்துக்கிறாயா, துணியை கூட துவைச்சி போட மாட்டேங்கிறா, பாத்திரங்களை விளக்க மாட்டேங்கிறா, வீட்டை கூட்ட மாட்டேங்கிறா, ஒரு குடம் தண்ணி போய் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறான், நான் தான் எடுத்துகிட்டு வரேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். என்கிட்ட 2 தடவை என்னமோ சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேம்மா, அது அந்நிய பிள்ளை இல்லை, நீங்கள் பெத்த பிள்ளை. இதே மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்ணில் காங்கிறவங்களுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு திருமணமே ஆகாமல் விதவை போல் வாழ்ந்து மடிஞ்சிருவாங்கம்மா. தயவுசெய்து நிலையிலேருந்து அதை விட்டுருங்கன்னு சொன்னேன். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆனால் திரும்ப தொடர்ந்து அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அது சாகு வரைக்குமே திருமணமாகாமலே செத்தே போச்சுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். செத்தே போச்சு. இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் தான்
சில பையன்கள் வளர்கிறாங்க, பொண்ணுங்க வளர்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைக்கும்போது பாருங்கள் எப்படி அமைச்சிட்றாங்கன்னு. பிரதர், எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். எப்படி அமைக்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப வேதனையோடு சொல்கிறேங்க. 20 வருஷம் சத்தியம் சொல்லி, 30 வருஷம் சத்தியம் சொல்லி, 40 வருஷம் சத்தியம் சொல்லி நடத்தி ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இங்கே ஒரு குடும்பம் நம்ம சபைக்கு வந்துக்கிறேன்ச்சு. அந்த பொண்ணு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சபைக்கு வந்துக்கிருந்தாங்க. அந்த பொண்ணு காலேஜில் வாத்தியார்கிட்ட சொல்லியிருக்குது, நீங்கள் தான் என்னுடைய பரிச்சத்தால் திருத்துறீங்களா சார் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு இருக்கார். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார், கொஞ்சம் மார்க்கு கூடுதலாக போடுங்கன்னு சொல்லிச்சான். பார்த்தீங்களா? ஆவிக்குரிய பொண்ணுக அல்லங்க, ஆவிக்குரிய புண்ணுக. இதெல்லாம் கிண்ணு 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 கிண்ணுன்னு வலிக்குங்க. ஒரு எழு சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் உன்னைத்தான் மேரேஜ் பண்ணுவேன், உன்னைத்தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தங்க, ஒரு உறுதி, ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க அவங்க. உன்னை மேரேஜ் பண்ணணுன்னா செத்துருவேன், நானும் உங்களை மேரேஜ் பண்ண நான் செத்துருவேன். சனி செத்து தொலைக்க வேண்டியதானே, ஏன் குடும்பத்தையே போட்டு ஆட்டணும்? எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அந்த பெண்ணோட தகப்பனார் என்கிட்ட வந்து, ராஜ் பிரதரும் நானும் ஒரு இடத்துல இருக்கிறோம், என்கிட்ட வந்து, ஐயா வந்து இந்த பையன்தான், சொந்தக்காரன்தான், பொண்ணு கேட்குறான், கொடுக்கலாமா ஐயான்னாரு. இதுக்கு என்னடா பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் நான் அப்படியே திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் வாங்கய்யா, எல்லாரும் சேர்ந்து அதை முடிச்சிடலாம் அப்படின்னாரு. பிரதர், நான் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டா, நான் உன் பையனுக்கு பெண்ணு பார்க்கட்டா, நான் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டா, நான் உன் பையனுக்கு பெண்ணு பார்க்கட்டான்னு எல்லாத்துக்கிட்ட நான் கேட்க மாட்டேன் பிரதர். கேட்குறது தவறு. சொன்னால் குடும்பத்தாரோடு சபையோடு 10 இடங்களில் ஃபோன் பண்ணி கேட்டு நம்ம குடும்பத்துக்கு தகுதியான நிலைமையில் அதை கண்டிப்பாக செய்யலாம் பிரதர். சென்னையில், பெங்களூரில், கோயம்புத்தூரில், திருநெல்வேலியில், நல்ல சிட்டியில் நல்ல ஒரு பெண் எடுத்து பையன் எடுத்து முடிக்கலாம். இது வேண்டாம் பிரதர், தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க, இந்த பாதையில் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். என்னை கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு அவன் வந்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறபடி இந்த திருமணத்தை நீங்கள் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டா தான் நான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னா அவன் என்ன செய்கிறான், இந்த ஸ்தானத்தில் அவன் ஸ்டாண்டர்டு பண்ணி 2 குடும்பத்துக்கு மேலே போயிட்டான். அதனால் இவங்க சொந்தம், இவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அந்த பையன் சொன்ன மாதிரி கர்த்தருக்கு நேராக விரோதமான ஒரு எல்கையில் அந்த காரியத்தை பண்ணிட்டாங்க. யோசிக்கணும். சபைக்கு கெட்ட பேர், கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு கெட்ட பேர் ஆகிறது காரணம் என்னென்னா, தரமில்லாத ஒரு வளர்ச்சி, தரமில்லாத ஒரு குணம், தரமில்லாத நடத்தி, தரமில்லாத அந்த காரியத்தை செய்கிறதுனால தேவன் வரைக்கும் ஒரு கெட்ட பேர் ஆகுது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இன்னும் ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, என் தங்கச்சிக்கு வந்து பெண்ணு பார்க்கணையா, மாப்பிள்ளை பார்க்கணும், வாங்கய்யா அப்படின்னார். எங்கே பார்க்குறீங்க, எந்த ஏரியாவில் பார்க்குறீங்க, அவங்க என்ன கிறிஸ்தவங்களா, சிஎஸ்சியா, ஆர்ச்சியா, என்ன பிரதர் அப்படின்னு. வாங்கய்யா, என் வீட்டுக்கு வந்திருக்கிற உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. சரின்ட்டு வீட்டுக்கு போனால் நேராக அவர் தங்கச்சிக்கு பெண்ணு பார்க்குறதுக்கு
ஒரு குறிகாரன் வீட்டுக்கிட்ட போய் வண்டியை நிப்பாட்டுறார். அந்த ரூமுக்குள்ளே போனால் செத்துருவம் போடுக்குது. அப்படிப்பட்ட விக்கிரகங்களால் நிறைஞ்சிருக்கு. யோ, நீ என்ன மனுஷனாயா? நீ என்னதான் நீ ரசிக்கப்பட்டிருக்க? நீ என்னையா இங்கே கொண்டாந்து நீ இது போய் நாசமாகறதும் இல்லாமல் என்னையும் நாசமாக்குற மாதிரி கொண்டாந்து இங்கே நிப்பாட்டிருக்கிற? வரமாட்டேன் நான் இந்த பாதையில். சர்ச்சுக்கு வருவேன், அதனால் என்னை என்ன வேணாலும் கூட்டிகிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்கணும்னு நினச்சா என் குடும்பத்தையும் இழந்துட்டு நான் கிறிஸ்துவுக்காக நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இவரையும் இழந்துட்டு எங்கே தான் ஏன் நான் போகிறது? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கலாம் ஏன் நம்ம லைனில். நான் சொல்லிட்டேன், இழுக்க முடியாதுயா, இழுக்க முடியாது. நீ என்னை விட வயசில் மூத்தாளா இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுபவம் பெற்றாளா? நீ இழுக்க முடியாதுன்னு பாருங்க. என்னை கேட்காமலே அங்கே நிச்சயம் பண்ணி மேரேஜ் வரைக்கும் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த பொண்ணு கிறிஸ்துவ விட்டு விலகி அவங்க லைனில் கொண்டு போயிட்டாங்க. அவங்க லைனில் கொண்டு போயிட்டாங்க. இந்த கிறிஸ்துவ தகப்பன்மாரும் கிறிஸ்துவ தாய்மாரும் திடீர்னு ஆண்டவர் ஒரு 25 வயசு பையனை நம்ம வீட்டுக்கு கொடுக்கல, 25 வயசு பொண்ணை கொடுக்கல, ஒரு வயசு கூட இல்லாத குழந்தையை தாங்க கொடுத்தாரு. குழந்தையிலிருந்து தானே நம்ம வளர்த்தோம். எப்படிங்க வளர்த்துருக்கிறோம்? ஒரு ஆள் சொல்லுவோமா? வேதனையோட தாழ்மையோட சொல்கிறேங்க, இனியாவது நம்ம செய்ய வேண்டியதை நாம் சரியாக செய்யணும். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு ஆள் சொல்லுவோமா? நீதிமொழிகள் 17:9 குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை என்ன செய்கிறான்? அப்போ குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தடுமாற்றங்கள், ஒரு தவறு ஏற்பட்டாலும் பொறுமையாக இருக்கணுங்க. உடனுக்குடனே கூப்பிட்றது, உடனுக்குடனே கண்டிக்கிறது, உடனே சத்தம் போடுறது, உடனே அடிக்கிறதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. குடும்பம் ஒரு மண்பானை மாதிரி, அது அமைதியாக இருந்தால் தான் அது குடும்பமாக இருக்கும். உடஞ்சிச்சுன்னா ஒன்றும் சேர்க்க முடியாது. இதுக்கு ரொம்ப பொறுமை, ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கொஞ்சம் வேகமாக எடுங்க. பிரசங்கி 10:4 அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதிபதியினுடைய கோபம் உன் மேலே எழும்பும் போது உன்னுடைய ஸ்தானத்தை நீ என்ன செய்யாத? விட்டுறாத. உன் ஸ்தானத்தை விட்டுறாத. இணங்குதல் பெரிய குற்றத்தையும் என்ன செய்யும்? அமர்த்தி போடும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கம்பெனியில் ஒரு பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு கொஞ்சம் காய்ச்சல், கொஞ்சம் மேல்கால் வலி, நைட்டு தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால இந்த தோட்டத்தில் இருக்கிற புல்லுகளை செதுக்கி இதுக்கெல்லாம் தண்ணி விடுன்னு சொல்லி ஓனர் சொல்லிட்டு போயிட்டார். இவர் போய் கொஞ்ச நேரம் புல் செதுக்கிட்டு சில செடிகளுக்கு தண்ணீர் விட்டுட்டு ரொம்ப முடியாதனால மரத்தடியில் உட்காந்து மரத்தில் சாஞ்சு அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? சொல்லுங்க சத்தமா. தூங்கிட்டார். அதை ஒரு வேலைக்காரன் பார்த்துட்டு போய் ஓனர்கிட்ட சொல்லி, ஓனர் வந்து நேரடியாக பார்த்து நீ வேலை செய்ய வேண்டாம், போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அந்த பையன் அப்படியே வந்து கம்பெனிக்குள்ளே போயிருக்கிறாப்புல. திரும்ப அந்த பையனை சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வேலைக்கு வரார போடான்னு விட்டுட்டு கேட்டை சாத்திட்டார். அடுத்த நாள் காலையில் அந்த பையன் வேலைக்கு போகிற நேரத்துக்கு சரியாக வேலைக்கு போய் அந்த ஓனருடைய காரை எப்பவும் வழக்கமாக தண்ணி அடித்து க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அவருடைய செருப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு திரும்ப கம்பெனி ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு
பழையபடி போய் செதுக்கி அன்றைக்கு செஞ்ச வேலையை விட அதிகமாக வந்து அவர் வேலையில் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார். அதை ஒரு வேலைக்காரன் பார்த்துட்டு போய், ஐயா இன்றைக்கி வந்து அவன் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அவர் நேரடியாக போய் பார்த்துருக்கிறார். வாடாங்க, வேலைக்கு வராதப்போ வெளியேன்னு சொன்னேன்ல. ஆமாங்க ஐயா, ஏன்டா வேலைக்கு வரல? எனக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்காட்டியும் பரவாயில்லையா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்கள்கிட்ட தான் என் வேலை செய்வேன், உங்களை விட்டு நான் போகவே மாட்டேயா. என்னை வெளியே போன ஐயா சொல்கிறதுக்கு பிறகு என்னை கொன்றுங்க ஐயா, நான் செத்து போயிடுறேன், செத்தாவது நான் போனே தவிர உங்களை விட்டு நான் போக மாட்டேங்கய்யான் இருக்கான். இணங்குதல், சரி போய் வேலையை பாருன்ட்டார். கோவிக்கிறதுல வாழ்க்கையே இல்லைங்க. சத்தம் போகிறதுல, சவுண்டு வர்றதுல வாழ்க்கையே கிடையாது. நிதானம் இருக்கணும், நிதானமான வார்த்தை இருக்கணும், நிதானமான அந்த குணம் இருக்கணுங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ கோவப்பட்டு வெளியே தள்ளி கதவு சாத்தின அந்த எஜமான் வந்து சரி வேலை செய்கிற அளவுக்கு இவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, இணங்கிட்டாருங்க. எனக்கு சம்பளமே நீங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்கய்யா, உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கொஞ்சம் யோசிக்கணுங்க, யோசிக்கணும். உதாரணமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். தாவீது வந்து இஸ்ரவேலில் ஒரு சின்ன பையங்க. சவுல் வந்து இஸ்ரவேலுக்கு சமமானவங்க யார் இல்லாதவர்களுக்கு ஒரு வளர்த்தியான பலமுள்ள, ஞானமுள்ள, அறிவுள்ள, சாமர்த்தியமுள்ள ஒரு சவுல். ஆனால் சவுல் வந்து சாமர்த்தியம் உள்ளவராக இருக்கிறாரு, தாவீது வந்து திறமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கிறவர், வேதம் வாசிக்கிறவர், சங்கீதங்கள்லாம் எவ்வளோ தாவீது எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? வாசிக்கும்போது அப்படியே இருதயமெல்லாம் நொறுங்குதுங்க. எழுதியிருக்கிறார் சங்கீதங்களை. ஒரு அலை சொல்லுவோமா? அப்போ கோலியாத்துக்கிட்ட சவுல் போக முடியல, அப்பனேர் போக முடியல, இஸ்ரவேலின் பட தளபதிகள் போக முடியல. இஸ்ரவேலில் ஒரு வீரன் எழும்பி நான் போகிறேன்னு வந்து சொல்லலை. 40 நாளாக பயந்துக்கிட்டு இருக்காங்க, நைட்லேயும் பகல்லையும். கோலியாத்து வந்தானே சில பேர் தலைமறைவாகிறாங்க. தாவீது ஒரு நாள் அங்கே பாளையத்துக்கு தன்னுடைய சகோதரர்களை பார்க்க, சுக செய்தி விசாரிக்க தகப்பனார் அனுப்புனதுனால அங்கே வர்றார் அவர். அந்த நேரம் வந்து அவன் கோலியாத்து நின்று இஸ்ரவேலை நிந்திக்கிறான். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். தாவீதினுடைய ரத்தம் துடிக்குதுங்க. ஏண்டா ஒரு விருத்த சேதனை இல்லாதவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவையும் பட தளபதிகளையும் இஸ்ரவேலையும் நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லி தாவீதினுடைய இருதயம் துடிக்குது, ரத்தம் கொதிக்குது. நான் அந்த பெலிஸ்தனோடு போய் யுத்தம் பண்ணுறேங்கிறார். அல்லேலூயா. சவுல்கிட்ட போகும்போது நீ அவனோட போய் யுத்தம் பண்ண முடியாது, அவன் சிறு வயதிலிருந்து அவன் யுத்த பயிற்சி பெற்றவனாக இருக்கிறான். நீ காடுகள்லாம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆள், நீ சின்ன பையன், அவன் பனைமரம் மாதிரி இருக்கான், நீ வந்து என்ன செய்கிற, சின்ன குட்டி கண்ணு மாதிரி இருக்கிற, நீ மரக்கன்று மாதிரி, போகாத கொன்றுவான் ஒன்று அப்படின்னு. இல்லை நான் போகிறேன், நான் என்னை அனுப்பு, நான் போகிறேன். நான் ஆடுகளை மேய்க்கும்போது ஒரு சிங்கம் வந்தது, அதை திறந்து போய் அது அடித்து அதை கொன்று அது வாயிலிருந்து ஆட்டை மீட்டினேன், கரடி அப்படியே வந்தது. அதுபோல் இவன் ஒரு சிங்கமாக இருப்பான், இவன் ஒரு கரடியாக இருப்பான், நான் போய் அவனோட யுத்தம் பண்ணுறான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஒரு பாடி இருக்கிறதுனால ஒன்றும் இல்லைங்க, அதில் சாமர்த்தியம் இருக்கணுங்க, சாமர்த்தியம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும், திறன் இருக்கணும், தனிப்பட்ட முறையில் ஒரு தைரியம் இருக்கணும், எதையும் செய்யக்கூடிய ஒரு மன துணிச்சல் இருக்கணும் நமக்கு. ஒரு எல்லை சொல்லுவோமா? தகப்பன் வருத்தப்பட்டுக்காதீங்க, தகப்பன் காலம் முடிஞ்சு இறந்துட்டாலும், தாய் காலம் முடிஞ்சு இறந்துட்டாலும் தன்னந்தனிமையாக நின்று வாழ்ந்து காட்டக்கூடிய சாமர்த்தியம், நம்ம காலில் நிற்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இருக்கணுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இருக்கணுங்க. ஒரு வேளை சொல்லுவோமா? சோத்திரம். சங்கீதம் 16:4, சங்கீதம் 16:4, அந்நிய தேவனை நாடி
பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இப்போ இவர் ஒருத்தர் தாங்க நம்முடைய தேவன். சொல்லுங்கள், ஆண்டவர் ஒருத்தர் தான் என்னுடைய தேவன். பிறகு எல்லாமே என்னது? அந்நிய தேவர்கள். வானத்திலும் பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரில் இருந்தாலும் சரி, அது தேவையில்லாததுங்க. இந்த அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். வேதனை பெருகும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.